வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஜிகர்தண்டா வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான போல் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன். ஏற்கனவே பாதாம் பிசுன்னு வச்சு பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து பாதாம் பிசுன்னு வச்சு நம்ம செய்கிற ஜிகர்தண்டா வந்து ரொம்பவே ஃபேமஸ் மதுரையில், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வாங்க அது வீட்டில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளரில் நான் 2 துண்டு வந்து பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஓவர் நைட் வந்து நல்லா தண்ணி விட்டு ஊற விட்டுடலாம். ஸோ நல்லா மூடிட்டு நம்ம அப்படியே நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து நம்ம பாதாம் பிசு நல்லா வந்து சாஃப்டாக ஜெல்லி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஜிகர்தண்டா செய்யலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துங்க. பேன் வந்து மீடியம் இது சூட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இதை ஸோ வந்து ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திக்காதீங்க, மீடியம் ஹீட்லேயே வைங்க. இது வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கேரமலைஸ் ஆகட்டான்னு விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரைலாம் வந்து நல்லா உருகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா கலர் மாறணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து கலரி விடாதுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கேரமல் ஆகணும். ஸோ கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலர் விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு கேரமலை வந்து நம்ம இதில் கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து ஃபுல் க்ரீம் பால் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து கொதி வர நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கரண்டி விட்டு கலரி மேலே பொங்கடாது பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ண 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் பாலாக வந்து சுண்டணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பால் பொங்கும் போதெல்லாம் இது மாதிரி வந்து கலரி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜிகர்தண்டா வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் வந்து கால்வாசி வந்து சுண்டிடுச்சு. ஸோ இது 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனிப்புக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு அளவு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் வந்து கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டோன்ட்டு ஆற விட்டுடலாம் நம்ம. இப்போ பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் இது கலவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ பாருங்கள், நம்ம கேரமல் கலவை கலந்தோன்னே பாலில் சேர்த்தோன்னே பால் வந்து பாருங்கள் சூப்பராக நல்லா கலர் வந்து மாறிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசுன்னு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஜிகர்தண்டா டெக்ஸ்டர் வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ளேவருக்கு. அதுதான் வந்து நன்னாரி ஷர்பத். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு ரெடிமேடாகவே நன்னாரி ஷர்பத்தோட சிரப்பு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இது மாதிரி நன்னாரி ஷர்பத் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து நல்லா குளிருக்கு, வெயில் காலத்துக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணால் பாதாம் பிசன், நன்னாரி ஷர்பத் இதெல்லாமே வந்து உடம்புக்கு வந்து நல்லாவே ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ சம்மருக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ட்ரிங்க் இது. உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். ஸோ வெயிலில் வந்து நம்மளுக்கு தாங்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். சேர்த்து இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த கலவையை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் வச்சிடலாம். ஸோ நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். வாங்க இது வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸில் சர்வ் பண்ணணுமோ அந்த கிளாஸில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 2 டம்ளர்லேயும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து மேலே வந்து போட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லாவே டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் சில்லுன்னு நல்லாயிருக்கும். ஸோ வெனிலா ஐஸ் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா ஐஸ்கிரீம். அப்புறம் ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பில் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மேலே இப்படி ஊற்றிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான நல்லா சில்லுன்னு வெயிலுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதும் சத்தாகவும் டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த வீடியோ வந்து உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.